அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அண்ட் தமிழ் தகுதி தேர்வு இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. 150 rupees பர் வீக், ஒரு வாரத்துக்கு 150 rupees பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் அப்படின்னா 4500 rupees பே பண்ணணும். நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ண வேண்டிய நம்பர் பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், தமிழ் மீடியமுக்கு செப்பரேட்டாக கோச்சிங் கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இங்கிலீஷ் மீடியமுக்கு செப்பரேட்டாக டெஸ்ட் பேட்ச் இருக்குது. தமிழ் மீடியமுக்கு இப்போ பாருங்கள் நம்ம 10th வீக் போயிட்டுருக்கோம். இங்கிலீஷ் மீடியமுக்கு பாருங்கள் 3rd வீக் போயிட்டுருக்கோம். நீங்கள் பாருங்கள் ஃபுல் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா அங்கே 10th வீக்கோடைய எல்லா மெட்டீரியலும் 9 வீக்கோடைய மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பாருங்கள் இங்கிலீஷ் மீடியத்தோடைய 2 வீக்ஸோடைய மெட்டீரியல் ப்ளஸ் வீடியோ லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட் கொஷின்லேருந்து எல்லாமே. ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்கவங்க ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வுக்கு மட்டும் செப்பரேட்டாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணாலையும் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது 10th வீக்கோடைய கிளாஸ் 2 தான் பார்க்குறோம். கிளாஸ் 2 உடைய பார்ட் 2. தமிழ் தகுதி தேர்வு இது தான் பார்த்துருப்போம். இந்த தமிழ் தகுதி தேர்வில் லாஸ்ட்டாக பார்த்தாக்கா இந்த முல்லைப்பாட்டு இது வரைக்கும் பார்த்து முடிச்சிருப்போம். அதோடைய கண்டினியூவேஷன் வீடியோ தான். வீடியோவுடைய சைஸ் ரொம்ப பெருசாக போகிறதுனால 2 பார்ட்டாக போடுற வீடியோ. அடுத்து பார்த்தாக்கா புயலிலே ஒரு தோணி, பா. சிங்காரம். புயலிலே ஒரு தோணி, இதோடைய ஆசிரியர் யாருன்னா பா. சிங்காரம். அந்த பாடத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி, இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியமாய் அமையும் போது இனிமையும் மகிழ்வும் ஒருங்கே பெறுகிறோம். இயற்கையின் அசைவுகள் அனைத்தும் அழகிய நாட்டியமாய் அமையும் போது இனிமையும் மகிழ்வும் ஒருங்கே பெறுகிறோம். அதே இயற்கையின் அசைவு சீற்றமாய் ஊழி தாண்டவமாக மாறுகையில் எதிர் நிற்க இயலாது தோற்றுதான் போகிறோம். அதே இயற்கையின் அசைவு சீற்றமாய் ஊழி தாண்டவமாக மாறுகையில் எதிர் நிற்க இயலாது தோற்றுதான் போகிறோம். சுற்றியுள்ள இயற்கை நம்மை சுருட்டி செல்ல எத்தனைக்கும் போதும் புயலின் பெருங்காட்சி உயிரை உறைய வைக்கிறது. அதில் கிடைக்கும் பட்டறிவு அனைவருக்கும் பயன்படும் இலக்கியமாகிறது. இந்த நெடுங்கதையின் சில பக்கங்களும் அப்படித்தான். புயலின் சீற்றத்தை கண்முன் விவரிக்கின்றன. புயல் மலை தெரிக்கும் அக்காட்சி. இது பாருங்க, அந்த பாடத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறினர். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறினர். அவ்வாறு குடியேறிய இனங்களில் தமிழ் இனமும் ஒன்று. இந்த தமிழ் குடிகள் எங்கெல்லாம் பாருங்க குடியேறுறாங்க அப்படின்னா, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகின்றனர். அவ்வாறு குடியேறிய அந்த தமிழ் குடிகள் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா இந்த நாட்டில் நெடுங்காலமாக வாழ்ந்து வராங்க. நூலாசிரியர் அவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர். இந்த நூல் எழுதுறார் இல்லையா, புயலிலே ஒரு தோணி. இந்த நூலுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர் தான் ஒருத்தர். அவர் இந்தோனேசியாவில் மெபின் நகரில் இருந்தபோது 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்தது. அப்போ இந்த நூலுடைய ஆசிரியர் எங்கே இருக்காருன்னா இந்தோனேஷியாவில் மெபின் நகரில் இருக்கிறார். அப்போ தான் எது நடக்குது? 2ஆம் உலகப் போர் நடக்குது. ஆசிரியரின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதை தான் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினம். அப்போ புயலிலே ஒரு தோணி அப்படின்றது என்னென்னா ஒரு புதினம். அந்த புதினம் பார்த்தீங்கன்னாக்கா நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதை தான் இது. அடுத்து கடற்பயணத்தில் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளும் தான் இது கதைப்பகுதி. அப்போ கடற்பயணத்தில் போயிட்டுருக்காரு, அப்போ கண்ட காட்சி அதோடைய தொடர்ச்சி தான் பாருங்க, தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகள் தான் ரெண்டும் தான் பாருங்க இந்த கதைப்பகுதி. கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கொளுத்தி கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது. புழுங்கிற்று. பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான். பாண்டியன் எழுந்து போய் அண்ணாந்து பார்த்தான். மேகப்பொதிகள் பறந்து
திரண்டொன்றி கும்மிருட்டாய் இறுகி நின்றன. மேகப்பொதிகள் பறந்து திரண்டொன்றி கும்மிருட்டாய் இறுகி நின்றன. அலைகள் எண்ணெய் பூசியவை போல முழுமெழுவென நெளிந்தன. காற்றையே காணோம், காற்றே இல்லை, ஒரே இறுக்கம். எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்த மாலுமிகள் திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓட்டிச் சென்று கட்டுக்கயிறுகளை இறுக்குகிறார்கள். விவரிக்க இயலாத ஒரு உறுத்தல் ஒவ்வொரு உணர்விலும் பட்டது. எல்லோரும் எழுந்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து மிரண்டு விழித்தனர். அப்போது ஒரு கடற்பயணத்தில் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பாருங்க நல்லா வெயில் கொளுத்தி கொண்டிருக்கிறது. அது திடீர்னு வந்து பண்ண மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா மறைஞ்சு போன உடனே காற்றும் இல்லை. அப்புறம் வந்து பண்ணாக்கா அதிகமாக புழுக்கமாக இருந்தது. திடீர்னு அந்த கப்பலை ஓட்டிகிட்டு இருந்த அந்த மாலுமி அவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக போயிட்டு அந்த பாய்மரத்தை நோக்கி போகிறாரு. அங்கே போயிட்டு அதோட கயிறெல்லாம் ஒன்றா சேர்த்து இறுக்கி கட்டுறாரு. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்க்குறாங்க. அந்த 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 நிமிடத்தை வந்து பண்ணாக்கா விவரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன. அதே சமயம் மதிப்பிட முடியாத விரைவு பளுவும் கொண்ட மோதல் தொங்கானையும் அதிலிருந்து கிடப்பனவற்றையும் உலுக்கிற்று. அதே சமயம் மதிப்பிட முடியாத விரைவும் பளுவும் கொண்ட மோதல்கள் தொங்கானையும் அதிலிருந்து கிடப்பனவற்றையும் உலுக்கிற்று. வானம் உடைந்து கொட்டென்று வெள்ளம் கொட்டியது. சூறாவளி மாரியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து கெக்களித்தன. அலையோட்டம் தெரியவில்லை. வானுடன் கடல் கலந்துவிட்டது. மலை தெரியவில்லை. வலியுடன் இணைந்து விட்டது. தொங்கான் அப்படியும் இப்படியுமாய் தாவி குதித்து விழுந்து திணறி தத்தளிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா அந்த நேரத்தில் பெய்யக்கூடிய அந்த மலையை ஸோ இந்த மாதிரி சொல்கிறாரு. எலும்புகள் முறிவது போல் நொறுங்கல் ஒளி. தலைக்கு மேல் கடல். இருட்டிட்டு கடல் மலை புயல் வானம் எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை வலக்கையால் பற்றி கிடந்தன. நெக்ஸ்ட்டு அருவி உப்பருவி கடலருவி மற்றவர்கள் எங்கெங்கே. மின்னொளி கப்பித்தான் பொந்து தாவும் பேயுருவங்கள் சுறாமீன் ரம்பப்பல் காற்றோல கடல் சீற்றமலை உடலுயர்வு புலன்மயக்கம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா அந்த அப்போ இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து பண்ணாக்கா அவருடைய இதுவில் வந்து பண்ணாக்கா விவரிச்சுக்கிட்டே வரார். அடுத்து திடுமென அமைதி பாய்ந்து வந்து மிரட்டியது. வானும் கடலும் பிரிந்து தனித்து தென்பட்டன. திடீர்னு என்ன பண்ணது, அமைதி வந்துடுச்சு. வானும் கடலும் இதுக்கு முன்னாடி ஒன்றா சேர்ந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பண்ணாக்கா தனித்தனியாக பிரிந்து தென்பட்டது. பலகை அடைப்புக்குள்ளிருந்து கப்பித்தான் கத்துகிறான். ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள். லெக்காஸ். பாண்டியன் எழுந்தான். எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. தொங்கான் தள்ளாடுகிறது. அலைகள் மலைத்தொடர் போன்ற அலைகள் மோதி தாக்குகின்றன. தடுமாறி நடந்தோடினர். வானும் கடலும் வலியும் மலையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன. வானம் பிளந்து தீ கக்கியது. மலை வெள்ளம் கொட்டுகிறது. வலி முட்டி புரட்டுகிறது. கடல் வெறி கூத்தாடுகிறது. தொங்கான் நடுநடுங்கி தாவி குதித்து விழுந்து நொறுங்குகிறது. ஸோ இப்படி வந்து பண்ணாக்கா அவர் அந்த நிலையை வந்து பண்ணாக்கா சொல்லிட்டு வராரு. ஸோ இங்கே நமக்கு எதில் கொஷின் கேட்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா கப்பித்தான், இதுக்கு முன்னாடி நம்ம கப்பித்தான் ஒன்று சொன்னோம் இல்லையா, ஒரு படிக்கும்போது சொல்லியிருப்போம். அப்போ கப்பித்தான் அப்படின்னு யாரை சொல்லுது அப்படின்னா தலைமை மாலுமி. கப்பித்தான் அப்படின்றது யாரை குறிப்பிடுது அப்படின்னா தலைமை மாலுமி, அதாவது கேப்டன்னு குறிப்பிடுது. அடுத்து தொங்கான் அப்படின்னா எதை குறிப்பிடுதுனாக்கா கப்பல். ஸோ இது ரெண்டு வந்து பண்ணாக்கா கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து தெரியுமா,
புயலுக்கு பெயர் சூட்டல் ஏன்? புயலுக்கு வந்து பண்ணாக்க பெயர் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும். அப்போ வந்து பண்ணாக்கா புயலுக்கு முன் பேரழிவு பற்றி விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக, அதுக்கு தயாராக இருக்கணுன்றதுக்காக பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் இதையெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா அந்த புயலுடைய பெயர் உதவும். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் தொடங்கியது. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2000 ஆண்டு ஸ்டார்ட் ஆகுது. இதுவும் கொஷின் கேட்பாங்க. புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டது. புதுடில்லியில் இருக்கக்கூடிய உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 ஆண்டு இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க மொத்தம் எத்தனை பேரை கொடுக்குறாங்க? 64 பேரை பட்டியலிடுறாங்க. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியன. அப்போ இந்த 64 பேரை வந்து பண்ண இவங்க மட்டும் இல்லை, இந்த நாடுகளெல்லாம் கொடுக்குறாங்க. அதை தான் அவங்க பட்டியலாக கொடுக்குறாங்க. யார் யார்? வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. ஸோ இந்த நாடெல்லாம் கொடுக்கக்கூடிய அதை தான் வந்து பண்ணாங்க அவங்க பட்டியலாக கொடுக்குறாங்க. இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்த பெயர்கள் இதெல்லாம் வந்து பண்ணாக்கா இந்தியா கொடுத்த பெயர்கள் அப்படின்னாக்கா அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல்னா 4 பூதங்கள் அப்படின்னு மீனிங். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. கடைசியாக லெஹர்னா அலை. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாக்கா ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் எதெல்லாம் இருக்குது இந்தியா கொடுத்த பேரில் அப்படின்னாக்கா மேக், சாகர், வாயு. ஸோ இது 3 வந்து பண்ணால் இன்னும் வர இருக்குது. இது அதே மாதிரி வந்து பண்ணாக்கா கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது. கஜா புயல் அப்படின்னு ஒன்று வந்தது இல்லையா? அதை யார் கொடுத்ததுன்னா இலங்கை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்த பெய்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது. அப்போ பெய்டி அப்படின்னு ஒரு புயல் வந்தது, அந்த பேரை யார் கொடுத்தாங்க? தாய்லாந்து கொடுத்தது. இதையும் கொஷின் கேட்பாங்க. இந்த கஜா புயலுடைய பேர் யார் கொடுத்தாங்க, பெய்டி புயல் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஆல்ரெடி என்னென்ன பேர் வச்சாங்க, ஜல் இதுக்கு என்ன மீனிங்கு, லெகர் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாங்க நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதோடைய கண்டினியூவேஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புயலெல்லாம் நின்றுடுச்சு. ஸோ அந்த சமயத்தில் முகத்தில் வெள்ளம், உடலில் வெள்ளம், கால் கையில் வெள்ளம், உடலை இறுக்கி ரம்பமாய் அறுக்கிறது. மரத்தூண், கல்தூண், இரும்புத்தூண், உயிர்த்தூண் இது எல்லாம் வந்து பண்ணாக்கா இதுவாகுது. தொங்கான் தாவி விழுந்து சுழல்கிறது. மூழ்கி நீந்துகிறது. தாவி நீந்துகிறது. இருட்டிருட்டு, கும்மிருட்டு, குருட்டிருட்டு, சிலுசிலுப்பு, மரமரப்பு. ஸோ இந்த மாதிரி அந்த நிலைமையை வந்து பண்ணாக்கா சொல்லிகிட்டே வராரு. அடுத்து யோயிங் புயிங் யோயிங் புயிங் யோயிங் புயிங் அப்படின்னு சொல்கிறாரு. இடி முழக்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன. இடி முழக்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன. மூடைகள் சிப்பங்கள் நீந்தியோடி மறைகின்றன. மூடைகள் சிப்பங்கள் நீந்தியோடி மறைகின்றன. தொங்கான் குதித்து விழுந்து நொறுங்குகிறது. சுழன்று கிறுகிறுத்து கூத்தாடுகிறது. கடல் அலை அடிக்கிறது. என்ன இது? சூரிய வெளிச்சம். சூரியன். தொங்கானின் நீர் நெளிகிறது. பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது. பொத்து கொப்புளிக்கும் பவ்வ நீரை மாலுமிகள் இறைத்து ஊற்றுகின்றனர். ஓட்டையை அடைக்கிறார்கள். ஆப்பு அடிக்கிறார்கள். மரம் வெட்டுகிறார்கள். செதுக்குகிறார்கள். தொங்கானின் இருபுறமும் பின்னேயும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன. தொங்கானின் இருபுறமும் பின்னேயும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன. பாண்டியன் நாற்புறமும் கடலை பார்த்து மலைத்து நின்றான். பாண்டியன் நாலாபுறமும் கடலை பார்த்து மலைத்து நிற்கிறான். கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்தென்று கணக்கிட முடியவில்லை. இந்த கடல் கூத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் நீடிச்சுன்னு கணக்கிட முடியலை.
தொடங்கிய போதே முடிந்த போதே முடிந்து வெகு நேரம் வரையிலோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை. பார்த்தபோது எல்லா கடிகாரங்களும் நின்று போயிருந்தன. அப்போ தொடங்கிய போதும் முடிந்த போதும் வெகு நேரம் வரையிலோ யாரும் கடிகாரத்தை பார்க்கல. பார்க்கும்போது கடிகாரம் நின்று போயிட்டுருக்கு. தொங்கான் தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது. அந்த கப்பல் பண்ணாக்கா தன் வசமின்றி தடுமாறி செல்கிறது. கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும் சிப்பங்களும் மூட்டைகளும் மிதந்து உடன் வந்தன. அப்போ கடற்கூத்தின் போது மாலுமிகளால் தூக்கி எறியப்பட்ட பெட்டிகள் சிப்பங்கள் மூட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே மிதந்து கூடவே வருது. புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முற்றாக தெளிச்சி பெறவில்லை. அந்த புயல் மயக்கத்திலிருந்து யாரும் தெளிச்சி பெறலை. பினாங்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறது, எப்போது போய் சேரலாம், பதில் சொல்வார் யாரும் இல்லை. அந்த பினாங்கு அடையக்கூடிய தூரம் எவ்வளோ தொலைவு இருக்குன்னு யாருக்கும் தெரியல. எப்போ போய் சேரும்னு தெரியல. இரவில் மேல்தட்டுக்கு வந்து கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையை சொரியலானான். இரவில் மேல்தட்டுக்கு வந்து கப்பித்தான் வானையும் கடலையும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு தலையை சொரியலானான். பாண்டியன் நெருங்கி சென்று நிலவரத்தை கேட்டான். கப்பித்தான் சீன மலாயும் கலந்த மொழியில் சொன்னான். இனிமேல் பயமில்லை, 2 நாளில் கரையை பார்க்கலாம். ஸோ இதை யார் சொல்கிறாங்க? கப்பித்தான் சீனமும் மலாயும் கலந்த மொழியில் சொல்கிறான். அதாவது அந்த மாலுமி, அந்த கப்பலுடைய கேப்டன் பண்ணாக்க சீனமும் மலாயும் கலந்த மொழியில் என்ன சொல்கிறான்? இனிமேல் பயம் இல்லை, 2 நாளில் கரையை பார்க்கலாம். அன்றிரவு யாரும் உண்ணவில்லை, பேச்சாடவில்லை. மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான். கடல் அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாய் முந்தியதைத் தொடர்ந்து பிந்தியதாய் வந்து மொத்தென்று தொங்கானை மோதின. பறவை மீன்கள் இருபுறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின. தொங்கான் மிதந்து சென்றது கடலில் இழுவை கிணங்க. பகல் இரவாகி பகலாகி இரவாகியது. பிறைமதி வெளிச்சம் சிந்திற்று. கருநீல வானில் விண்மீன்கள் வெகு ஒளியுடன் கண் சிமிட்டி நின்றன. உப்பங்காற்று உடலை வருடியது. அவுலியா மீன்கள் கூட்டம் கூட்டமாய் கண்மாயில் முதுகு தெரிய மூழ்கி நீந்தும் எருமைகளென முனகள் ஒளியோடு பின்தொடர்ந்தன. அலைகள் நெளிந்தோடின. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே வராரு. இதில் பறவை மீன், அவுலியா மீன் ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீன் வகை தான். பறவை மீன் அப்படின்றதும் அவுலியா மீன் அப்படின்றதும் மீன் வகை. பிலவான் அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா இந்தோனேஷியாவில் உள்ள இடம். பிலவான் அப்படின்றது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சொல்லுது. அடுத்து இங்கே தெரிந்து கொள்வோம் ஒன்று இருக்குது, பார்த்துருவோம். இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும். அப்போது மேட்டிலிருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல். எப்போவுமே தண்ணி எங்கே வரும்னா மேட்டிலிருந்து தாழ்வுக்கு தான் வரும். அதே மாதிரி காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும். இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழற்றுகையில் மாற்றும். நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதிக்கு வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு பகுதியில் வீசும் காற்றை என்ன பண்ணுது? வலப்புறமாக திருப்புது. தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்புகிறது. காற்றின் வேகம் கூடினால் இந்த விலக்கமும் கூடும். வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும் புயல்களும் இடம்புரி புயல்களென. அப்போது வங்கக்கடலில் வீசக்கூடிய புயலாக இருக்கட்டும், அமெரிக்கா, ஜப்பான், சீனாவை தாக்கும் புயல்கள் எல்லாமே என்னன்னாக்கா இடம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கோரியாலிஸ் இந்த விளைவு 1835 கண்டுபிடித்தார். இந்த விளைவு, இந்த வடம்புரி புயல்கள், இடம்புரி புயல்கள், இதை யார் கண்டுபிடிச்சதுன்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பர்ட் குஸ்டோவ் கோரியாலிஸ். ஸோ எந்த இயர் கண்டுபிடிக்கிறார்னா 1835 கண்டுபிடிக்கிறார். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கோரியாலிஸ் விளைவு என்று பெயர். அப்போ இந்த புயலுடைய இருவகை சுழற்சிக்கு என்ன பேர் வைக்கிறார்னா கோரியாலிஸ் விளைவு அப்படின்னு பேர் வைக்கிறார். ஸோ இதுவும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ இங்கே இந்த பறவை மீன், அதேமாதிரி அந்த அவுலியா மீன், பிலவான் இந்த இடம் எங்கே இருக்குது, இதெல்லாம் கொஷின் கேட்கலாம்.
அடுத்து கடற்கூத்துக்கு பின் 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் மீன்பிடி படகுகள் விளக்குகள் தென்பட்டன. கரை 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 அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினான். அப்போ எந்த துறைமுகத்துக்கு வந்து சேர்றாங்கன்னா பினாங்கு துறைமுகம். அது நம்ம சொன்னோம் இல்லையா, பினாங்கு, அது சரி, இது பிளவான். பினாங்கு அப்படின்றது ஒரு துறைமுகத்துடைய பேர். அடுத்து மணிக்கூண்டு தெரிகிறது. வெல்கி கட்டட வரிசை, தெருவில் திரியும் வண்டிகள், ஆட்கள். தொங்கான் கரையை நெருங்கி போய் நின்றது. தொலைதூர நாவாய்கள் கரையை மொய்த்திருந்தன. ஒவ்வொன்றிலிருந்தும் கேள்வி எழுந்தது. எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்? பிளவான், பிளவான். எங்கேருந்து வராங்கன்னா பிளவான் அப்படின்ற இடத்துல வந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளவான் அப்படின்றது இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்து சுமத்ரா பிரயாணிகள் துடுப்பு படகில் இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்து சுங்க அலுவலகத்திற்கு சென்று பிரயாண அனுமதி சீட்டை நீட்டினர். சுமத்ராவுக்கு போகக்கூடிய அந்த பிரயாணிகள் வந்து பண்ணாக்கா துடுப்பு படகில் இறங்கி போய் நடைபாலத்தில் ஏறி நடந்து அங்கே சுங்க அலுவலகம் இருக்கும், அதுங்கிட்ட வந்து பண்ணாக்கா அனுமதி சீட்டு கட்டி இது பண்ணுறாங்க. தமிரோ ஜப்பானிய அதிகாரிகள் உரிமினார். தமிரோ ஜப்பானிய அதிகாரி உரிமினார். யா மஸ்தா, தமிழர்கள்தாம் என்று தலைகுனிந்து வணங்கி தெரிவித்தனர். பிரயாணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட அதிகாரி சீட்டுகளில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்தார். அடுத்து இந்த நூல்வெளி. ஸோ இதை யார் எழுதுனாங்க, இவரை பற்றின அந்த குறிப்பு தான் அது. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம், புயலிலே ஒரு தோணி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புயலிலே ஒரு தோணி. இந்நூலாசிரியர் யார் அப்படின்னா பா. சிங்காரம். இவருடைய காலம் வந்து 1920 to 1997. இந்தோனேசியாவில் இருந்தபோது தெற்கிழக்காசிய போர் மூண்டது. இவர் இந்தோனேசியாவில் இருக்கும்போது தெற்கிழக்காசிய போர் மூண்டது. அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள ஒரு கற்பனை படைப்பு இப்புதினம். அதில் கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. அது கடற்கூத்து அப்படின்ற அத்தியாயத்துடைய ஒரு சுருக்கப்பட்ட பகுதி தான் அங்கே கொடுத்துருக்காங்க. பா. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியை சேர்ந்தவர். இவருடைய அந்த சொந்த ஊருக்கு வந்து கேட்பாங்க கொஷினு. பா. சிங்காரம் அப்படின்றது சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியை சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். வேலைக்காக இந்தோனேஷியா போகிறாரு, திரும்ப அங்கேருந்து வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றுறாரு. இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சேமிப்பு மதிப்பு ரூபாய் எவ்வளோன்னா 7.5 லட்சம் ரூபாய். இதை வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக கொடுத்துட்றார். முன்தோன்றிய மூத்த குடி, பலவின் பயங்கெழு கொல்லி. ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா அகநானூறு. ஸோ இந்த கொல்லி அப்படின்னு வருது இல்லையா, இது எந்த இடத்த குறிக்குது அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலையை குறிக்குது. ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா கற்றவை கற்றபின். ஸோ இது நமக்கு வேண்டாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்கா இந்த கிளாஸ் 2 வந்து பண்ணாக்கா 2 பார்ட்டாக பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து கிளாஸ் 3 விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.